தமிழ்மணி எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையில தான் இருக்குதா? சில இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலை விருப்பம் இருக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? எல்லா கட்சியிலையும் இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம், ஏழாம் கட்டம் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வேறு கருத்து இருக்கும். அதுக்கு தான் பொதுக்குழுன்னு ஒன்று வச்சு தீர்மானம் போட்டாங்க. நான் உங்கள்கிட்ட தான் பேட்டி கொடுத்தேன். சொன்னார், வக்கீல் சார், இது நான் எடுத்த முடிவு இல்லை வக்கீல் சார், யார் வேணால் போட்டு பார்க்கலாம், இன்னும் இருக்குது யூடியூப்பில். பொதுக்குழுவில் ரெசல்யூஷன் போட்டிருக்கோம் வக்கீல், நான் எப்படி முடிவு வேறு மாதிரி எடுக்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் போன செப்டம்பர் ஆரம்பிச்சது, 23 செப்டம்பர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கேயும் நாங்கள் யோசிப்போம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற அரசியல்வாதி எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி கே பழனிசாமி. நான் காரணம் சொல்கிறேன். எல்லாரும் நிர்பந்தங்கிறாங்க, நீங்கள் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் இப்போ காரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே, பொது வெளியில் தானே சார். ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுங்க. ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்க நடிகர் ஜோசப் விஜய்க்கு ஓரளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. எத்தனை பர்சன்ட்னு என்னால் சொல்ல முடியாது, அநேகமாக யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. அவர் ஒரு பிளேயர் இன்னைக்கு, அதை யாரும் மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் திமுகவோட தொடர்பு இல்லை, பாஜகவோட கிடையாது. தமிழ்நாட்டு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிடியன் மேஜரையும் ஒதுக்கிட்டு அரசியலில் நிற்கிற கட்சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை. திமுகவும் வேணாம், அண்ணா திமுகவும் வேண்டாம்னு சொல்லி கட்சியில் அரசு ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் அசம்பிளி சட்டசபை தேர்தல் இல்லை. அவர் திமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது ஒன்றும் சுற்றி வளைச்சி மறைமுகம்லாம் பேசலை. அது மட்டுமல்ல, திரு எடப்பாடியும் அவங்கள அட்டாக் பண்ணாதுன்னு கட்சிக்காரங்களும் சொல்லிட்டார், அவரும் சொல்லிட்டார். திரு விஜயும் ஜோசப் விஜயும் இல்லை, அது ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப ஜோசப் விஜய்னு சொல்லுங்கள்? அவருடைய உண்மையான பேர் என்னன்னு சொன்ன சந்தோஷம். உங்களுக்கு எது சந்தோஷம் உண்டா? எனக்கு சந்தோஷம் இல்லைங்க, நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ நானே சொல்கிறதா தான் இருந்தேன். முதல் தடவை சொன்னீங்க, நீங்கள் இயல்பா சொன்னீங்கன்னு விட்டுட்டேன், திருப்பி அதை அடுத்து சொல்கிறேன். ஒரு மைனாரிட்டி ஓட்டு வருது, நான் கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு சொல்கிறேன் இல்லையா? ஓகே, ரொம்ப யோசிச்சு தான் சார். ரைட், நான் லூசாக உளரில்லை, நான் தெளிவுபடுத்திக்க நானே சொல்லியிருப்பேன். இல்லை சார், அதை நான் வேறு மாதிரி சொல்கிறத விரும்பலை. அதனால தான் பெயரை சொல்லி நான் என்ன சொல்கிறேனோ அந்த கருத்தை சொல்கிறேன். ரைட், இன்றைக்கி அது தேவை. தமிழ்நாட்டில் 1.5% கூட இருக்கலாம். ஆனால் அந்த 1.5% ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாங்கன்னா சபையில் தெளிவாக உழுவும். மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த ஃபேக்ஷனுக்கு இருக்குது. நான் பேர மதத்தை வேணாங்கிறதுக்காக தான் ஜோசப்னே சொன்னேன். ஒன்று. இன்னொன்று, அவர் என்ன சொன்னார் முந்தா நாள்? மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற ஒத்த கருத்துடைய, எல்லாரும் ஒத்த கருத்து என்ன ஒத்த கருத்து அவர் சொன்னார்? மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற. அது பாஜக முன் வராது. ஏன் வராது? பாஜகவுக்கு 22-24 எம்எல்ஏ லோக்சபாவில் ஆதரவு, திமுகவுடைய ஆதரவு தேவை. நான் திரும்பி 100 டிவியில் கேட்டுட்டேன். நான் சொல்கிறது தப்பு. ஏன் தப்பு இல்லைன்னா, சீஃப் செக்ரட்டரி வெளியே அனுப்பிச்சிட்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் டிஆர் பாலுவையும் வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் எதுக்காக முதலமைச்சர்களும் கட்சிக்காரர்களும் மோடிக்கிட்ட பேசுனாங்க? என்ன பேசுனாங்க? சரி, அப்படி பேசுறதுனால அது கூட்டணிக்கான ஆதரவு இல்லை பாஜக ஆதரவு தான் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்களா? தயவு செய்து அந்த கட்சிக்காரங்கள சொல்லுங்கள் சார். நான் அந்த கட்சி இல்லை, நான் எனக்கு கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. ரைட், இல்லை உங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவங்க மேலே வெறுப்பை காமிக்கிறதாக இருந்தால், கோபத்தை காமிக்கிறதாக இருந்தால், பிரிவை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் 15 நிமிடம், அரை மணி நேரம் முதல்ல பேசியாச்சு. அதெல்லாம் தப்பு என்ன சொல்லலை நான். சரி, சட்ட ரீதியாக அதாவது நிர்வாக ரீதியாக சீஃப் செக்ரட்டரி வெளியே அனுப்பிச்சிட்டு தயவுசெய்து கேட்குற ஒவ்வொருத்தரும்
அவங்க மனசாட்சியே கேட்டுக்கிட்டோம். சரி, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் திமுக பாஜகவை கடுமையாக எதிர்க்கவே இல்லையா? ஏதாவது ஒரு கடுமையான எதிர்ப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இந்த வாசகங்களை பயன்படுத்தினாங்க, அது கடுமைன்னு சொன்னீங்கன்னா இது சரியாக இருந்தால் நான் சாரி சார் நான் மறந்துட்டேன் நான் மன்னிச்சிங்கன்னு சொல்கிறது நான் என்னைக்கு வருத்தப்படுறது இல்லை. ரைட், அதனால தான் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, நிர்பந்தத்துக்கான கேள்வியை நான் கேட்குறேன். 2026 தான் அவருக்கு இருக்கிற ஒரே கடைசி வாய்ப்பு. அந்த அக்னி பரீட்சையில் அவர் தோத்துட்டாருன்னா நிச்சயமா அரசியல்ல இருந்தே அகற்றப்படுவார், இல்ல அதிமுகவே அவர் அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால அந்த அழுத்தம் தாங்காமத்தான் எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நேரத்திலையும் கூட்டணி அழைப்பு விடுக்கக்கூடிய பலவீனத்தில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை கம்ஃபர்ட்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், திரு விஜய் கூட்டணி தான் சொன்னப்போ கூட இவரை நான் எந்திரிச்சு ஓடலை, வந்துட்டேன்னு என்ன சொன்னார்? கூட்டணியை தேர்தல் நேரத்தில் பேசிக்குவோம் எடப்பாடி சொல்றீங்க, சொல்லலையா? ஆமா ஆமா சொன்னாரு. அப்புறம் இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி வர்றானான்னு அலைஞ்சா வந்துட்டான்னு ஓடி இருப்பார்ல. சரி, விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் நான் இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன் சார், அதை அவருக்கு. சரி, உங்க லாஜிக்கே நான் வரேனே. இப்போ விஜய் ஒரு மேடையில் 2 பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க, ஒரு மேடையில் நின்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரா மக்கள் கிட்ட? அதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டூ இயர்லி சார். அவங்க முதல்ல கூட்டணி திமுக கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு, பாஜக கூட இல்லைன்னு. இது தெளிவு, அது தெளிவு. அவருக்கு நான் முதலமைச்சர்னு அவர் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லலை. சரிங்க, இபிஎஸ் முதலமைச்சராக எதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்? ஒரு நிமிஷம் சார், அவருக்கு நான் யாரையும் கடுமையாக வேணாம்னு பார்த்தேன். இப்படி நீங்கள் பேச வைக்கிறீங்க. இல்லை நான் கடுமையாக வேறு எதுவும் ஒன்று தனிப்பட்ட முறையெல்லாம் ஒன்று சார். 15 நாள் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு மாநாடெல்லாம் நடத்தி. அவர் கட்சி அவரை பாலிட்டிஷியனாக மக்கள் ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒரு 3-4 கட்சியிலேருந்து முன்னாள் அமைச்சர் 4 பேர், முன்னாள் எம்பி 6 பேர், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் 12 பேர் அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கணும் சார். இது நான் எதிர்பார்க்கறது. நான் முட்டாள்னா நான் முட்டாள், கவலைப்படுறதை பற்றி. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்பது திரு விஜய் ஒரு தெளிவு உள்ள அரசியல்வாதி என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால், மக்கள் நினைத்திருந்தால் நான் சொன்னது நடந்திருக்கும். ஒரே ஒருத்தர் கூட. எனவே இந்த பின்னணியில் அவருக்கு இருக்கிற ஒரே பொலிட்டிக்கல் கைடன்ஸு திரு எடப்பாடி மட்டும்தான் நான் முடிவு செய்கிறேன். இல்லை, இன்னும் ஒன்று சொல்லி எப்பொழுதும் இந்த கம்ஃபர்டபுள்னு நான் வார்த்தையை சொன்னேன்ல, அதை நான் எப்போ முடிவு பண்ணுவேன்னா, ஒரு வழக்கறிஞராக 47 வருஷமாக இருக்கிறதுனால எனக்கு எதிராளி நான் எடுக்கிற நடவடிக்கைகளை எப்படி ரிசீவ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் நான் சரியா நான் தப்பு செய்துட்டலாங்கிறத. இது ஒரு பேசிக் ரூல். ஓகே, இதை திரு எடப்பாடி சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறார் என்பதை என் அறிவுக்கு உறுதி செய்தது முதலமைச்சர் திரு ஸ்டாலின். என்னன்னு கேட்கலாம். அவருடைய பதில், அவருடைய நடவடிக்கை 2. 1, ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, என்னங்க அவர் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் கடன் வாங்கி தான் இந்த பெண்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. அவர் இல்லைங்க எடப்பாடிக்கு தெரியாது, பொய் சொல்கிறாரு. தெரியாமல் இல்லை, எடப்பாடி கரெக்டாக சொல்லலாங்க. எந்த கட்சிக்கு கடன் வாங்காமல் இருக்குது? இந்தியாவில் 2 கட்சி பேர் சொல்லுங்கள், மாநில அரசியலில் இருக்கிறவங்க, ஆளுங்க கட்சியாக இருக்கிறவங்க. ஏங்க எடப்பாடி கடன் வாங்கலீங்களா? எம்ஜிஆர் வாங்கலீங்களா? ஜெயலலிதா? நியாயம், இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? அவருக்கு வேலையில் அவர் பேப்பரில் தினம் வரணுங்கிறதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு சார். ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி இவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கட்சியை பற்றி அல்ல, இவர் நடத்துகிற நிர்வாகம் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். இல்லைன்னு மறுக்கலாம், ஆமான்னு நியாயப்படுத்தலாம். என்ன சொல்கிறாரு? அவருக்கு வேறு வேலை கிடையாது, தினம் பேப்பரில் பேர் வரணும். இங்கே தான் நான் ஆஹா ரைட்டு, எடப்பாடி கரெக்டாக போகிறாரு
அதனால தான் இந்த அளவு விரக்தி அடைஞ்சிட்டாரு. 1. நம்பர் 2, அடுத்த ஸ்டேஜ் நேற்று சொல்லிட்டாங்க. முதல்ல பெண்களுக்கு பணம் கொடுக்கறது யாராருக்குன்னு வரையுறை, இனிமேல் அதெல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டை கொண்டாந்து காசை வாங்கிக்க. ஸோ இல்லை, அதுக்கப்புறம் அதை மறுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்தில் KKSSR வந்து மறுத்து அதை ட்வீட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதை வரைமுறைப்படுத்தி அந்த தகுதிக்குட்பட்டு கொடுப்போங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. சார், அதை அந்த ஷிஃப்ட் ஏன் வந்துச்சு தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க அது எடப்பாடி கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு நீங்க சொல்றீங்க. அல்ல, அவர் சரியான பாதையில் முதல் கேள்வி நான் சொல்லிட்டு தான் 2வதுக்கு வந்தேன். சரி, இதே தான் முதல் விஷயம். இப்படி கடன் வாங்கி கொடுக்கிறாருன்னு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய அரசியல் இதை சொல்றாரு, நிர்வாகத்தை சொல்றாரு. ரைட். அவர் பேர் பேப்பர்ல வரணுங்கிட்ட தினம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. இது இவருடைய அரசியல் நிலைப்பாடு திமுகவை அஃபெக்ட் பண்ணுது. ரைட் சார், நிறைய அனுபவம் உள்ளவர். அதிமுகவில் இருந்தார், டிடி கிட்ட இருந்தார், பிறகு பன்னீர்செல்வம் கூடயும் இருந்தார், இப்போ தனியாக இருக்கார். 3 கட்சியிலிருந்தும் ஒன்று அனுப்பப்பட்டார், இல்லை அவராக வந்துவிட்டார். எனவே அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு நீங்கள் சாபமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதிமுக மேலே. அவர் தொடர்ந்து கொடுக்கட்டும், தப்பு. யாராவது தனிப்பட்ட நிலைக்கு சாபம்னு சொன்ன அதானே பண்ணாரு. அவர் சொன்ன போட்டு எப்படி பார்த்தாலும் அதிமுக குடும்பத்துக்குள்ள தானே இருந்தாரு, வேற எங்கேயும் போயிட்டு வந்துட்டாரு. அவரு அதிமுக, இவர் அதிமுகன்னு ஒத்துக்கள் இல்லை சார். இது ரொம்ப ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் எல்லார் சொன்னதுக்கும் திரு பன்னீர்செல்வத்தினுடைய ராஜகுரு யாரு? பண்ருட்டி ராமச்சந்திரன். கடைசியாக போட்ட மீட்டிங்கில் அவர் தலைமையில் இவர் கட்சியை திரும்ப கைப்பற்ற வேண்டும்னு திரு OPS பேசுகிறாரு. அதுக்கு பிறகு அவர் பேசுகிறாரு, முதல்ல தொண்டர்களை மீட்க வேண்டும், உரிமைகளை மீட்கிறது. என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட தொண்டர்களில் யாருமே இல்லை பன்னீர்செல்வம், எல்லாம் அங்கே அவர்கிட்ட இருக்கிறாங்க. தொண்டர்களை மீட்ட பிறகு நாம் உரிமைகளை மீட்கிறது. இதை விட அதோடு அவரை விட்டுட்டாங்க. பண்ருட்டியை கூட்டிகிட்டு போகிறதே எங்கேயும் கிடையாது. பண்ருட்டியை இதுதான் அங்கே இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி, எழுதப்படாத கூட்டணி திரு வெற்றி கழகத்துக்கும் ஒரு கட்சி முதலே அதிமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு இருக்குது, தேமுதிக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த எப்போ உங்களுக்கு அநேகமாக தள்ளி போட, ஏன்னா 1.25 வருஷம்லாம் தள்ளி போட முடியாது. உள்ளாட்சி தேர்தல்களை 17 மாவட்டத்தில் வரணும். அதை அனௌன்ஸ் பண்ணிட்டா ஒரு கூட்டணி யார் கூட இருக்காங்கங்கிறது 1.5 வருஷம்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் சார். கூட்டணி வச்சு தான் சார் இதே ரிகர்சல், ஒரு கிராண்ட் ரிகர்சல்ங்கிறது இதுதான். 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ தள்ளி போடலாம், 1-2 மாதங்கள் தள்ளி போடலாம். அதில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் அப்போ வெளியே வந்துடுவாங்கன்னு நான் சொல்லலை. திமுகவோட தான் இருப்பாங்க. இருந்து சீட்டை வாங்கி 2 மேயர், 4 முனிசிபல் சேர்மன், ஒரு 13 பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வாங்கிக்கிட்டு அதை வச்சு தான் 26 தேர்தலுக்கு அவங்க பார்கெயின் பண்ணி கூட சீட்டுக்கு. இது அரசியல். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் தப்பாக சொல்லலை. எனவே இந்த அவங்க திமுக கூட்டணி இப்போ உடனே எதுவும் ஆகும்னு நான் சொல்லவே இல்லை. அப்போத்தான் பார்கெயின் பண்ண முடியும். இன்னொரு கூட்டணியோட போகலப்பா, நாங்கள் 2 மேயர் வச்சுருக்கோம், 4 முனிசிபல் சேர்மன், 16 பஞ்சாயத்து, அதான் அரசியல். எனவே அது வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணி தேவை. இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு 4-5 கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க திரு விஜய் கூடையும் அபுரு கூடையும் வந்துடுவாங்க, எடப்பாடி கூடையும் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிகர்சல் அது வந்துடும். அது வந்தால் ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஓகே.